வணக்கம். Welcome back to JKV and Daughters channel and this is JKVlogs. Friday night routine work எல்லாம் முடிச்சிட்டு சாம்பார் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இன்னைக்கு சாதம் மட்டும் வடித்து சாப்பிட்டுட்டு நைட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினச்சா அப்போ தான் ஹீத்தனா பாதாம் மில்க் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அப்படியே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி குல்ஃபியும் பண்ணி முடிச்சிட்டா. நைட்டு தூங்குறதுக்கு 1:30 ஆகிடுச்சு. சாட்டர்டே மார்னிங் பிஸியாக ஹரிபரியாக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. காலையிலேயே ஃபோனை பார்த்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். என்ன சமைக்கிறதுன்னு கேட்டாலும் வாயவே திறக்கல. சரி சிம்பிளாக ஏதாவது சாப்பாடு செஞ்சுக்கலாம்னு சரி வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்திருந்த மிளகா தனியா செலவெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டா மண்டே அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எப்போவுமே வீட்டில் கடாயில் போட்டு வறுத்துட்டு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கிறது. பட் இப்போது இந்த வீட்டில் வெயில் நல்லா வசதியாக இருக்கிறதுனால டைரெக்டாக கொண்டு போய் சன்லைட்டில் நல்லா காய வச்சுட்டு அரைச்சிடலான்னு ஒரு பிளான். இன்றைக்கி மிக்சிக்கு வேறு ஆள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட ஃபுட் ப்ராசஸரே இருக்குது. பட் அது எதுவுமே சரியாக ஒர்க் பண்ணல. வாங்கின நாள்லேருந்தே எனக்கு இது இஷ்யூ கொடுத்துட்டே இருக்குது. 2 years வாரண்ட்டி ஹோல் பாடிக்கும் அண்ட் 5 years மோட்டர் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. பட் வாங்கின ஒரு 1 வீக்லேருந்தே எனக்கு ரிப்பீட்டடாக இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அதில் ஜார்ஸ் எல்லாமே ரஸ்ட் ஆகுது அண்ட் வெஜிடபிள் கட்டர் ஒர்க் ஆகலை, உள்ளே போர்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வாரண்ட்டி பீரியட்குள்ளேயே இவ்வளோ இஷ்யூவா? ஜார் லிட்டெல்லாம் அப்படியே க்ரஷ் ஆகிட்டு நொறுங்கி போகுது. அண்ட் இந்த ப்ராப்ளம்லாம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் ஒரு 2 times நான் ஜார்ஸ் மாற்றிட்டேன் அண்ட் போர்டு இஷ்யூ ஆனது இப்போ 2 times ஆகிடுச்சு. பட் இன்னும் இந்த இஷ்யூ அவங்க சார்ட் அவுட் பண்ணவே இல்லை. நல்ல பிராண்ட், நல்ல லுக் இருக்குது, குவாலிட்டி இருக்கும் நம்பி வாங்கினேன். பட் அது அவ்வளோ என்னோடய ட்ரஸ்ட் அது காப்பாற்றலை. பட் எவ்ரி டைம் அவங்க சர்வீஸ்க்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி அது எங்கிட்ட கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டாலும் அதுக்குமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு அப்படி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நானும் விசாரிச்சிருக்கேன், கன்சியூமர் ரைட்ஸில் பேசியிருக்கேன். பட் இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதனால இவங்கள்ட்டையும் பேசியிருக்கேன். இந்த இஷ்யூ இதோட முடியாட்டி கட்டாயம் நம்ம எங்கே காண்டாக்ட் பண்ணணுமோ காண்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். நைட்டு வடித்த சாதம் ஹீத்து நான் சரியாக சாப்பிடல, அதனால அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு. சரி அது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சா வெயிலுக்கு நல்லா குளுக்குள்ளோன்னு இருக்கும்னு வச்சுருந்தோம். ஜேபி காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரேன்னு அதில் ஊறுகாவை போட்டு கொத்தமல்லியை போட்டு என்ன ஒரு கொலை பண்ணி வச்சுருக்காரு. இதை எப்படி தான் சாப்பிட்றது? டெக்னீஷியன் ஒரு 8:30 வந்துட்டாங்க. பட் இன்றைக்குமே சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கும் கொண்டு வந்த மற்ற பீஸ் எல்லாம் ஓகே. பட் ஸ்லைட்லலாம் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆகிட்டு அண்ட் அந்த மெயின் யூனிட் மோட்டார் பார்த்திங்கன்னா அது அப்படியே நிறைய வாட்டர் மார்க்ஸு ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி யூஸ்டு ஐட்டம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சட்னி அரைக்கிற ஜார் கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஜார்லேருந்து சின்ன சைஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 4-5 ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த மெயின் யூனிட்டை அக்செப்ட் பண்ண முடியல. இவங்க ஜென்யூனிட்டே இல்லாமல் பண்ணுறாங்க. நான் பிராண்ட் நேம் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரீமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களே நான் திரும்ப கொண்டு போக சொல்லிட்டேன். அகெயின் கஸ்டமர் கேருக்கு மெயில் பண்ணணும் அண்ட் காண்டாக்ட் பண்ணி பேசணும். அன்றைக்கி மேக்ஸிமம் டைம் இதுக்கே போயிட்டதுனால வேகமாக உருண்டை குழம்பு மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டேன். செஃப் தீனா மெத்தடில் தான் அந்த குழம்பு வச்சேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஷெஃப். பசிக்கு எப்படி இருந்தால் என்ன, சாப்பிடணும் ஒரு அக்கறையோடு கொண்டு வந்து கொடுத்ததுனால அதையும் அப்படியே கையில் கொண்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நம்ம வீட்டு குட்டீஸ் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் ஏஞ்சிக்கவே இல்லை. ஜேபி அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து இவங்க இப்படி தான் ரொம்ப மந்தமாக இருக்காங்க. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு, இதோட கிளம்ப வேண்டியதான். ஜேபி லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நானும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயினில் க்ரௌடே இல்லை. சாட்டர்டேன்றதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. மற்ற நாள்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் ஜனனி குல்ஃபி எடுத்து வச்சுருந்தா ஒரு பவுலில். அண்ட் அவள் ப்ரிப்பேர் பண்ண கீச்சன் எடுத்து வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ்னு விளையாடிட்டு இருந்தா. பரவாயில்ல, சின்ன பாப்பா என்னமோ பண்ணியிருக்கா. அவங்க அப்பா கடையில் யூஸ் பண்ணுற அந்த வேஸ்ட் ஃப்ரேம்ஸில் அவங்க கீச்சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னமோ ஒன்று பண்ணியிருக்கா எனக்காக. நல்லா தான் இருக்குது. நம்ம தானே அப்ரிஷியேட் பண்ணணும் குழந்தைங்களோட சின்ன சின்ன விஷயத்த கூட. சண்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு அப்படியே திரும்ப படுத்து தூங்கிட்டேன். அண்ட் ஒரு 6:30 போல் தான் எழுந்தோம். சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பெரிய கூடையை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தோம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பில் கேஸ் ஒளியில்லை. அதனால் கேஸ் டியூப் அடிக்கடி டேமேஜ் ஆகிடுது. அதை போயிட்டு சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்.
முன்னாடி நாள் பழைய சாதம் சாப்பிட்ட டேஸ்ட்டுக்கு அடுத்த நாள் அதே வேணும்னு கேட்டதுனால முன்னாடியே சாப்பாடு வெடித்து வச்சுருந்தேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். பழைய சாதமும் முன்னாடி நாள் வச்சுருந்த உருண்டை குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அது கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அண்ட் அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்த மாம்பழம் இருந்துச்சு, அந்த மாம்பழத்தை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருந்தேன், அதையும் கூட வச்சு சாப்பிட்டாங்க. சண்டே மார்க்கெட் போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோன்னு பார்க்கலாம். அன்றைக்கி பிரியாணி பண்ணுற பிளான் இருந்ததுனால நாட்டுக்கோழி வாங்கியிருந்தோம். அதோட சமைக்கிறதுக்கு புதினா வாங்கியிருந்தேன். அதோட இந்த கருவேப்பிலை ஃப்ரீயாக கிடச்சிது. நான் ரோஸ் மில்க் பண்ணோன்னு கேட்டுட்டு இருந்தா. தாத்தா கிட்ட நல்லா இருந்துச்சு ரோஸு, அதை வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு 20 rupees ஆச்சு. பட் பீட்ரூட் வாங்க மறந்துட்டேன். அண்ட் தர்பூசணி இருந்துச்சு, இதுவும் 20 ரூபாய் தான். மாம்பழம் நல்லா இருந்துச்சு, ரேட்டும் குறைவாக இருந்தது. தக்காளி ஒரு 1.5 கிலோ வாங்கியிருந்தேன், 23 ரூபாய் ஆச்சு. கருவேப்பிலை, புதினா அண்டு இஞ்சி தான் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த இஞ்சி 10 ரூபான்னு விற்றாங்க. அதோட லெமன், இந்த வெறும் சின்ன சின்ன 5 லெமன்ஸ் தான். சம்மர் சீசன்றதுனால அது 15 ரூபான்னு கொடுத்தாங்க. கியூக்கம்பர் வாங்கியிருந்தேன், அது ஒரு 20 ரூபாய் ஆச்சு. இப்போது நான் காட்ட போகிறது எல்லாருக்கும் யோசனையாக இருக்கும், என்ன திரும்ப திரும்ப இது வாங்கிட்டுருக்கேன்னு. நான் உடைச்சிட்டா இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த சட்டி வாங்கியிருந்தேன். பாட்டி 450 ரூபான்னு சொன்னாங்க. அப்படி இப்படி பேரம் பேசி ரேட்டு குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 250 ரூபாயில் முடிச்சுட்டேன். வெயில் ஊமை வெயிலாக அடித்தாலும் புழுக்கம் அதிகமாக இருந்தது. போயிட்டு வந்த கிளப்புக்கு ஹீர்த்தனா வச்சு இந்த குல்ஃபி அப்படியே யோசனையாகவே இருந்தது. எடடி சாப்பிடுவோன்னா ஹீர்த்தனா எடுத்து கட் பண்ணால். சின்ன பொண்ணு தான், பரவாயில்ல, நல்லா சூப்பராகவே செய்கிறேன் எல்லாமே. குல்ஃபி கூட நல்லா டேஸ்டியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம மதியம் சீக்கிரம் சமைக்கிறதுக்கு மூடே இல்லை. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இந்த குட்டி பசங்களுக்கு எனி டைம் ஷின்ஷான் தான் பார்த்துட்ருக்காங்க. ஹீர்த்தனா நன்னாரி ஜூஸ் போகிறத வீடியோ எடுக்கணும்னு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டா. அண்ட் நான் போயிட்டு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நன்னாரி ஜூஸும் ரெடியாக இருந்துச்சு. அண்ட் சிக்கன் பிரியாணியும் ரெடி. சண்டே ரொம்ப வெரைட்டியெல்லாம் இல்லை, சிக்கன் பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி அவ்வளோதான் பண்ணியிருந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். அண்ட் இன்றைக்கி மண்டே மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி தூங்கும்போது தூக்கத்தில் என்னோடய பாட்டி கனவில் வந்திருந்தாங்க. அவங்க இறந்து ஒரு 15 years ஆகிடுச்சு. பட் இது வரைக்கும் நான் அது மாதிரி கனவில் பார்த்ததில்ல. பட் ரொம்ப போல்டான லேடி. அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட செயல்கள் எல்லாமே அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கும். நல்ல பெண்மணிக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவங்க. எவ்வளோ கஷ்டத்துலேயும் குடும்பத்தை அவ்வளோ சூப்பராக தாங்கிட்டு வந்தவங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய கஷ்டங்களில் அவங்களோட சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னொன்று பெருசாக என்னை தாக்கு பிடிக்க வைக்கிது. நைட்டு ஆப்பத்துக்கு மாவு போட்டிருந்தேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது இருக்குது. மார்னிங் கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தயிர் மட்டும் துவைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை தாளித்து விட்டுட்டேன். அண்ட் சாப்பாடு வெந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சாப்பாடை வடித்து விட்டுட்டு இன்றைக்கி ஆப்பத்துக்கு குருமா பண்ணலான்னு மீதி இந்த காய்கறிகளை வச்சு தான் குருமா ரெடி பண்ண போயிருந்தேன். ஜேபி ரசம் வைக்க சொல்லி கேட்டாங்க, அதனால் ரசம் கொஞ்சம் வச்சாச்சு. அண்ட் முட்டையை வறுத்து வச்சுருந்தேன். முட்டை வறுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம்தான். குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. முட்டை வறுக்கும்போது மேலே தெரிச்சு அடிக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணேன். ஆனாலும் இன்றைக்கி ஒரு முட்டை வெடித்து கிச்சன்லாம் கொஞ்சம் டர்ட்டி ஆகிடுச்சு. இது டைம் கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்லன்னு ஜேபியோ இல்லை குழந்தைங்களையோ பண்ண விடக்கூடாதுன்னு முத்தத்தையும் நானே வறுத்து வச்சுட்டு தான் கிளம்பினேன் ஆஃபீஸ்க்கு. ஆப்பா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை, அதனால் கிளம்பியாச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கியூக்கம்பர் அண்ட் மேங்கோ. ஆஃபீஸ் வந்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் சாப்பிடல, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு கப் பால் அண்ட் ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட். ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மதரோட விலாக்ஸ் தான் இது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.